கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமான குப்பையிலிருந்து உயர்த்துவார் உன்னை. இன்றைக்கு நீங்கள் எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் அந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நான் சொல்லட்டுமா, கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துகிறத எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. ஒரு மனுஷனை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறத எந்த பிசாசாலும் தடுக்க முடியாது, எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களை நிச்சயம் உயர்த்த போகிறார். வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 2:8 வாசிக்கும் பொழுது, எளியவனை சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு கூட அமர பண்ணுவாராம். இன்னைக்கு நீங்கள் அடிமையாக இருக்கலாம், இல்லைன்னா ஒருவேளை ஆகாத ஒரு மனிதனாக இருக்கலாம். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறான். ஆதியாகமம் 41:41 ஆகாத அடிமையாக இருந்த யோசேப்பு அந்த தேசத்திற்கு அதிபதியாய் கர்த்தர் உயர்த்தினார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை உயர்த்துவது நிச்சயம். ஒன்றை விசுவாசிங்க, யாரையும் உயர்த்தவோ தாழ்த்தவோ தேவனால் ஆகும் அப்படின்னு விசுவாசிங்க. யாரையும் உயர்த்தவும் யாரையும் தாழ்த்தவும் தேவனால் ஆகும். ராஜாவாக இருந்த சவுலை வெறும் மனிதனாய் மாற்றவும், ஆடு மேய்ச்சிட்டிருந்த தாவீதை ராஜாவா உயர்த்தவும் அவரால் ஆகும். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 1 வசனத்தை வாசித்து பார்த்தா, அவனை தள்ளி இவனை ராஜாவாக உயர்த்தினான். அவன் சவுலை தள்ளி இவன் தாவீதை உயர்த்தினான். உங்களையும் யார் யாரெல்லாம் அற்பமாக என்றாங்களோ, யார் யாரெல்லாம் அவங்கள வேதனைப்படுத்துகிறாங்களோ, அவங்க முன்னாடி அவங்கள தள்ளி உங்களை கர்த்தர் உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறான். எளியவனாக நீங்கள் இருக்கலாம், சிறியவனாக இருக்கலாம், ஆகாத மனுஷியாக இருக்கலாம், எல்லாருக்கும் கேவலமான ஒரு மனுஷியா நீங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள் தெரியுமா? விலையேற பெற்றவர்கள். உங்களை யாராலையும் ஒன்று செய்ய முடியாது. ஒரு பெரிய கூட்டம் சதி பண்ணிச்சு தானியலை அழிச்சிடணும். தானியல் என்கிற பெயரே இனி இருக்கக்கூடாது. தானியல் என்கிற மனுஷன் இருந்ததற்குரிய அடையாளத்தையே அழிச்சிடணும் அப்படின்னு ஒரு பெரிய கும்பல், சாதாரண கும்பல் அல்ல, அதிகாரமும் பணமும் வல்லமையும் படைத்த ஒரு பெரிய கும்பல். தானியல் 6:4 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஆனால் தானியல் ஏதாவது பண்ண முடிஞ்சிச்சா? ஆனால் தானியலை தேவனாகிய கர்த்தர் அந்த பாபிலோன் மாகாணத்திலே உயர்ந்த நிலைமையில வைத்தா. தானியலுடைய காரியம் நிச்சயமாய் மாறியது. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, 1 நாளாகமம் 29:12 வசனத்தை வாசித்து பாருங்க. ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் தாழ்த்தவும் உம்மால் கொடும். உங்களை கர்த்தர் உயர்த்துவார். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யார் யாரெல்லாம் அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே, சொந்தம் பந்தம் உற்றா உறவினர்கள் நடுவிலே, சமுதாயத்திலே உயர்த்துவீராக. அப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை உயர்த்துவா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.